ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெங்கிடெக் சேனல். இந்த வீடியோவில் சிங்கப்பூரில் நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ உங்கள் கம்பெனியில் வந்துட்டு உங்களுக்கு வேலை பிடிக்கல, நீங்கள் ஒரு வேறு வேலைக்கு மாறணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஸோ எப்படி சிங்கப்பூரில் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு வேறு வேலைக்கு மாறலாம் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஓகேங்களா, இப்போது சிங்கப்பூர் கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க. உங்கள் கம்பெனி வந்துட்டு உங்களை வந்துட்டு அதாவது டெர்மினேட், உனக்கு வந்து வேலை தரல, உன்னை ஊருக்கு அனுப்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து வேறு வழியில் நீங்கள் வந்துட்டு வேறு வேலை தேடி தான் ஆகணும். ஓகேங்களா, ஸோ சிங்கப்பூரில் இருந்துக்கிட்டு நீங்கள் எப்படி வேறு வேலை தேடுறது அப்படிங்கிறத தான் நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் சிங்கப்பூர் பற்றின தகவல்களுக்கு வெங்கிடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போது சிங்கப்பூரில் ஒரு கம்பெனியில் இருக்கீங்க, வேறு கம்பெனி தேடுறது எந்தெந்த வழிகளில் தேடலாம் அப்படின்னு பார்த்துடலாம். முதல் வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான், உங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கேட்கிறது. அப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் கம்பெனியில் வேலை இல்லை அப்படிங்கிறப்ப என்ன பண்ணணும், உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் ரூம் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட விசாரிங்க. உங்கள் கம்பெனியில் ஏதாவது வேலை இருக்கா, என்ன எடுத்துக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி விசாரிங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் போகும்போது வரும்போது எங்கேயாவது மெட்ரோ ஸ்டேஷன் இந்த மாதிரி ஸ்டேஷனில் யாரும் தமிழ்காரங்களை பார்க்குறீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட அந்த மாதிரி, அண்ணா நான் இந்த மாதிரி இந்த வேலையில் வந்திருக்கேன், எங்கள் கம்பெனியில் இந்த மாதிரி சொல்கிறாங்க வைக்கிறாங்க, எனக்கு வந்துட்டு வேலை பிடிக்கல, நான் உங்கள் கம்பெனியில் எதுவும் வேலை இருக்குமாண்ணா அப்படின்னு சொல்லி கேளுங்க. கேட்டு அவங்க நம்பர் வாங்கிக்கிட்டு வேலை இருக்குது அப்படின்னா நேராக அவங்க வர சொல்கிற இடத்துக்கு போயிட்டு அவங்க கம்பெனியில் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். ஸோ அப்படி அட்டன் பண்ணி அவங்க பாஸுக்கிட்ட மீட் பண்ணி ஓகே செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அப்படியே வந்துட்டு கண்டினியூ பண்ணுற மாதிரி அங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஓகேங்களா, இது வந்துட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச மெத்தட் தான். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு ரெண்டாவது மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் மூலமாக தேடுறது. ஸோ ஆன்லைனில் எப்படி தேடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூரில் வேலை தேடுறதுக்கு சில வெப்சைட்ஸ் இருக்குது. அதில் மொதல் வெப்சைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வெப்சைட் mycareerfuture.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர்மெண்ட் வெப்சைட் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு முதல்ல என்னென்ன வெப்சைட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம். ஸோ mycareerfuture.com, அதுக்கப்புறம் indeed.sg, அதுக்கப்புறம் வந்து JobStreet, அதுக்கப்புறம் JobsTP. இந்த மாதிரி ஒரு 4 வெப்சைட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்குது. ஸோ அந்த வெப்சைட்டு அல்லது ப்ளே ஸ்டோரில் அந்த ஆப்ஸ்லாம் இருக்கும். அந்த பேரை JobStreet, Indeed இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா அந்த ப்ளே ஸ்டோரில் வந்துட்டு அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி அதில் வந்துட்டு நீங்கள் வந்து வேலை தேடலாம். ஸோ அந்த அப்ளிகேஷனில் வந்துட்டு எப்படி வேலை தேடலாம் அப்படிங்கிறது பற்றின ஃபுல் வீடியோ வேணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த நம்ம சேனலில் போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனில் போய்ட்டு நீங்கள் வந்துட்டு என்ன வேலை தேடுறீங்க அப்படிங்கிறத அந்த சர்ச் பாக்ஸில் போட்டுட்டு எந்த லொக்கேஷனில் வேணும், எவ்வளோ சேலரி எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி அதில் போட்டிங்க அப்படின்னா அதில் நிறையா கம்பெனியோட டீட்டெயில் வரும். ஸோ அந்த கம்பெனியோட டீட்டெயில் எடுத்து இல்லை அதிலே வந்துட்டு அப்ளை நான் கொடுத்துருப்பாங்க, அதில் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த கம்பெனியோட டீட்டெயில் அந்த கம்பெனியோட பேரை வந்துட்டு கூகுளில் போட்டிங்க அப்படின்னா அவங்களோட வெப்சைட் வரும். ஸோ வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு அவங்களோட ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி இருக்கும். ஸோ அந்த ஃபோன் நம்பருக்கு வந்துட்டு நீங்கள் மெயில் போடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நேராகவே அவங்க கம்பெனி, ஏன்னா நீங்கள் சிங்கப்பூர்லான இருக்கீங்க, நேராகவே அந்த கம்பெனியோட லொக்கேஷன் பார்த்து அந்த கம்பெனிக்கே போயிருங்க. போயிட்டு நான் உங்கள் கம்பெனியோட ஜாப் ஆட் பார்த்தேன், இந்த மாதிரி நான் வந்து உங்கள் கம்பெனியில் ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போய் பேசி இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு மெயில் போட்டும் கூட நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போது இதுதான் வந்து ஆன்லைன் மூலமாக தேடுறது. ஓகே, இது ரெண்டாவது மெத்தடு. மூணாவதாக எப்படி வேலை தேடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் இந்த சிங்கப்பூர் வேலை தேடி அலைஞ்சிட்டு தெரிவிங்க தெரியுமா, அந்த டயத்தில் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு கம்பெனியில் வந்துட்டு அவங்க அந்த கம்பெனியில் வேலை இருக்குது அப்படின்னா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு போஸ்டர் அடித்து அவங்க கம்பெனியோட கேட்டில், மெயின் கேட்டில் வந்துட்டு ஒட்டியிருப்பாங்க. ஓகேங்களா, எங்கள் கம்பெனிக்கு வந்துட்டு இந்தந்த வேக்கன்சியில் வந்துட்டு நாங்கள் ஆள் எடுத்துகிட்டு இருக்கோம், ஒரு ஆப்ரேட்டரோ டெக்னீஷியனோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு இருக்கோம், இந்த இவ்வளோ சம்பளம், ஃபர்தர் டீட்டெயிலுக்கு வந்துட்டு எங்கள் கம்பெனிக்கு வந்துட்டு டைரக்ட் இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ ஓகேங்களா, ஸோ இது வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக பார்த்து போகிறது. ஓகேங்களா, இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஏதாவது இண்டஸ்ட்ரியல் ஏரியாக்களை அலைஞ்சு திரிகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொரு கம்பெனியாக நீங்கள் வந்துட்டு அந்த கேட்டை வாட்ச் பண்ணிக்கிட்டே போங்க. அப்படி தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்க முடியும். மற்றபடி இந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் நம்ம வந்துட்டு நெட்டில் எதுவும் பார்க்க முடியாது. ஸோ இந்த மாதிரி கம்பெனிகள் வந்துட்டு வெளியில் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருக்காங்கன்னா அவங்க வந்துட்டு ஆன்லைனில் போட்டிருப்பாங்களா என்னன்னு தெரியல. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து இப்படி போய்க்கலாம். அதாவது நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா போகிறீங்க அப்படின்னா இதை மறக்காமல் அந்த ஒவ்வொரு கம்பெனியோட கேட்டையும் வாட்ச் பண்ணிக்கிட்டே போனீங்க அப்படின்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும். அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து அந்த கம்பெனிக்குள்ளே நேராக போய்ட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இந்த பாஸில் வந்திருக்கேன், என்னை எடுத்துக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி பேசி பாருங்கள். ஸோ இது மூணாவது மெத்தடு. இதுக்கப்புறம் நாலாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாலாவது மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூரில் வந்துட்டு த ஸ்ட்ரெயிட் டைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிங்கப்பூரில் ஒரு நியூஸ் பேப்பர் வரும், இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர். ஸோ அந்த நியூஸ் பேப்பரில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஞாயிற்றுக்கிழமையே வந்துட்டு ஜாப் ஆட் போடுவாங்க. ஓகேங்களா, அது சரியாக தெரியல, நான் 1 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி பார்த்தேன். ஸோ அந்த த ஸ்ட்ரெயிட் டைம்ஸ் அப்படின்னு சொல்லி நியூஸ் பேப்பர் வந்துட்டு இங்கே ஒரு கடைகளில் கிடைக்கும். ஸோ அந்த கடைகளில் போய்ட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க.
வாங்கிக்கிட்டு அதில் பார்த்தீங்க அப்படின்னா அது வாரத்தில் ஒரு நாள் தான் அந்த ஜாப் ஆர்டர்லாம் வரும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா வேகன்சி இருக்கும். இந்த கிளீனர் வேலை, டெக்னீஷியன் வேலை அப்படிங்கிற மாதிரி நிறைய கம்பெனிகள் வந்து போட்டிருப்பாங்க. அதில் வந்துட்டு அவங்களோட கான்டாக்ட் நம்பர் இருக்கும். ஸோ அந்த கான்டாக்ட் நம்பர் வச்சு நீங்கள் ஃபோன் பண்ணி பேசிக்கலாம். அந்த ஜாப் அட்வர்டைஸ்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நிறையா பேர் என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா சிங்கப்பூரியன்ஸ் மட்டும்தான் அலவுடு, ஃபாரின் ஒர்க்கர்ஸ் நாட் அலவுடு, நோ கோட்டா அப்படிங்கிற மாதிரி சில வேலைகளுக்கு போட்டிருக்கும். சில வேலைகள் வந்துட்டு எதுவுமே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. சும்மா இவ்வளோ சம்பளம், இந்த வேலை, சில இது கம்பெனி நேம் போட்டிருக்கும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக வந்து ஃபோன் நம்பர் எல்லாருமே அந்த நியூஸ் பேப்பரில் வந்துட்டு ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஃபோன் நம்பர் எடுத்து அவங்ககிட்ட பேசி நான் அந்த மாதிரி உங்கள் ஜாப் ஆடு வந்து பார்த்தேன், நான் வந்துட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கேட்டு அட்டன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு நியூஸ் பேப்பர் மூலமாக நம்ம வந்து ஜாப் தேடுறது. ஸோ இப்போ இதில் வந்துட்டு நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக எப்படி தேடுறது, அதுக்கப்புறம் வந்துட்டு ஆன்லைனில் எப்படி தேடுறது, அதுக்கப்புறம் இந்த ஜாப் அட்வர்டைஸ்மெண்ட் போஸ்டர் பார்த்து எப்படி தேடுறது, அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர் மூலமாக எப்படி தேடுறது அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. மேலும் சிங்கப்பூர் பற்றின தகவல்களுக்கு வெங்கிடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் என்னோட ஐடி வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச இடத்துல எதுவும் வேகன்சி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்துட்டு உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மேலும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.